உலகெங்கும் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் ஃபோட்டோஸ்க்காகவே நிறைய பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறோமோ, ஸோ அதே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமராவில் இருக்குன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சுக்கு மேலே இருக்க ஃபோன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா போர்ட்ரேட் மோட், பொக்கே எஃபெக்ட் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. பட் அதே நேரத்தில் பாருங்கள், நம்ம சாதாரணமாக மிட் ரேஞ்சுக்கு கீழே இருக்க மொபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பொக்கே எஃபெக்ட், போர்ட்ரேட் மோடெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ஆப்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம்னா பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான கேமரா ஆப்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா AfterFocus என்ற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் அந்த பொக் எஃபெக்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளரிங் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னும் நீங்கள் mohatechintamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா AfterFocus. ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, ஆல்பம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் பிளர் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். பட் அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கு இல்லையா ஆல்பம், அந்த ஆல்பம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே ஆல்பத்தில் எடுத்து வச்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இருக்க அந்த ஃபோட்டோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா மூணாவது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுது. இது ஜஸ்ட் ஒரு கண்டினியூ கொடுத்து போயிடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்த பிறகு நீங்கள் ஜூம் இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதுதான் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் வரையும் நீங்கள் எது வரைக்கும் செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஆப்ஷன் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணோம்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அந்த மூணாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளரிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணுற இடமெல்லாம் பிளர் ஆகிடும். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து எனக்கு தேவையான இமேஜ் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் சேர்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எரேசர் மாதிரியான ஆப்ஷன். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இமேஜ் வரையும் கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணுற அந்த இமேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளியராக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இது கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆப். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப நேரம், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மூன்றாவது ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண நான் என்ன பண்ணுறேன், வெளியே ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி லைட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விரல்களை வச்சு இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ கரெக்டாக அந்த ரெட்டில் இருக்க அந்த இது மட்டும் ஃபோக்கஸாக இருக்கும். மற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டிங்கில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ண பிறகு மேலே உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இப்போ நீங்கள் பார்க்கலாம் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பொக்கே எஃபெக்ட், போர்ட்ரேட் மாடல் நீங்கள் எப்படி மாற்றுவீங்களோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளரானது பர்ஃபெக்டாக உங்களுக்கு மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த இமேஜை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளராக இருக்கும். ஸோ இப்போ ஃபோக்கஸ் ஆனது உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய இமேஜ் மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபோக்கஸ் ஆனது நீங்கள் வைக்க முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிளர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிளர் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளரிங் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பிளர் சேஞ்சஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்க முடியும் இதில். ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று மோஷன் பிளர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜூம் பிளர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ ஜூம் பிளரும் கொடுக்கும்போது ரொம்ப ஜூமிங்காக பேக்ரவுண்ட் பிளரானது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக ஸோ அந்த பிளரி ஆப்ஷன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குறைக்கணும்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அபேச்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஆப்ஷன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே.
ஸோ சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃப்பான ஆப்ஷன்ஸ் எதுவும் குடுக்கலங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் பட் பெர்ஃபெக்ட்டா உங்க ஃபோட்டோ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த போர்ட்ரைட் மோட், பொக்கே எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ண முடியுமோ, அது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்கிரவுண்டுக்கும், பேக்கிரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சில கலர்ஸ நீங்க ஆட் பண்ணிக்கிற விதத்தில இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, பேக்கிரவுண்ட் ஒரு மாரியா, இல்ல ஃபோர்கிரவுண்ட் ஒரு மாரியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கான ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அருமையா குடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஏதாவது நீங்க ஆட் பண்ணனாலும் கீழ வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட் மோட் அந்த சுத்தி இருக்க அந்த மோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அதுக்கான மோட் வந்து பார்த்தீங்கன்னா, விக்னிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ கலர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் குடுத்துருக்காங்க. ஷார்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு இமேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா, ஸோ அதுக்கான இது மாரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஆப். நீங்க வந்து ஒரு தடவ போய் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கெல்லாம் பொக்கே எஃபெக்ட் வந்து அவங்க மொபைல்ல வந்து கிரியேட் பண்ண முடியாதோ, ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா இது மாரி என்ன பண்ணிக்கலாம் பொக்கே எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். ஒரு தடவ போய் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து DSLR கேமராவே தேவையில்லன்னு நினைக்கிறேன். மொத்தமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த சின்ன ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க மொபைல்லயே சேஞ்சஸ் வந்து நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் குடுங்க. உங்க நண்பர் கூட மறக்காம வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நான் அடுத்த டெக்னிக்கல் சம்பந்தமான புதிய வீடியோக்களை உங்களை மறக்காம சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.